உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்களை கொண்டது மகர ராசி ஆகும். இந்த ராசிக்கு அதிபதி சனி கிரகமாகும். இந்த ராசிக்காரருக்கு ஆடி மாதம் வரை, அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் முதல் இந்த ஆண்டு முழுவதும் 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகின்றார். இதனால் குரு 12ஆம் இடத்தில் இருப்பதினால் நல்ல வாகனம் கிடைக்கும். சரியான மார்க்கத்தில் போவேன் என்று கர்வம் கொண்டவனாய் போன போதிலும் வழி தப்பி செல்லுதலால் நேரும் துக்கத்தை அடைந்தவனாக ஆவான். வேறு தேச யாத்திரையால் சிரமத்தையும் சோகத்தையும் செய்வார். மேலும் தங்கள் ராசியின் 4ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் வித்தையில் மேன்மையும் வாகன யோகம் பெறவும் சுபகாரியத்தில் ஈடுபாடும் வியாபாரத்தில் உன்னத அபிவிருத்தியும் வீடு வாங்கும் யோகமும் எல்லா செயல்களிலும் வெற்றியும் பூரண சுகத்தினை அனுபவிக்கும் யோகமும் நல்ல சேவையில் ஈடுபாடும் எடுத்த காரியத்தில் ஜெயமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. 6ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் சத்துருக்கள் மூலம் நல்ல தொல்லையும் சத்துருவின் மூலமாக ஏற்படும் உபாதை நீங்கவும் நோயிலிருந்து நிவாரணம் அடையவும் பகைவர் தொல்லைகள் குறைதலும் திருடர் பயம் இல்லாமல் இருக்கும் தன்மையையும் ஏற்பட காரணமாகின்றார். 8ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் மீளா வியாதியிலிருந்து விடுதலை பெறவும் காரியத்தில் பூர்ண வெற்றியும் காரிய விக்னம் அமையாமல் இருக்கவும் நீங்காத பல துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும் தீர்க்க ஆயுள் விருத்தி அடைவதற்கும் நீங்காத பகை தீரவும் வீண் அலைச்சல் இல்லாமல் இருக்கும் நிலையையும் பாவத்திலிருந்து விடுதலை அடையவும் அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை பெறவும் கலத்திர விரோதம் நீங்கவும் பயத்திலிருந்து விடுதலை அடையும் தன்மைகளும் ஏற்பட காரணமாகின்றார். 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் சுப செலவும் பாபச்செயலிருந்து விடுதலை அடையவும் தன்மையும் நல்ல சயன சுகமும் நல்ல மறுமை பேரும் தானம் செய்ய விருப்பத்தையும் நல்ல புண்ணியம் செய்யவும் நல்ல மோட்சத்தை அடைவதற்கும் காரணமாகின்றார். குரு 12ஆம் இடத்தில் இருப்பதினால் குரு பகவானுக்கு பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். திருச்செந்தூர் சென்று வழிபடுதல் மிகவும் முக்கியத்தை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு பரம சுபகிரகமான குரு பகவான் 12ஆம் இடத்தில் உள்ளார். எனவே பதவியில் உள்ளவர்கள் சத்தியம் தவறி நடந்தால் பணியினை இழந்து பரதேசம் போகும் நிலை ஏற்படும். பணம் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் தடங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வழக்குகள் எவ்வித வெற்றியையும் காண முடியாது. உடல் உபாதைகளினால் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். 12ஆம் இடத்தில் குரு இருப்பதால் அமர்நாத் போன்ற புதிய இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். நல்ல உறக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் உயர்வு ஏற்படும். ஆனால் எதிரிகள் உங்களுக்கு உபதிரவம் செய்வார்கள். கெட்ட பழக்கங்கள் தொற்றிக்கொள்ள வாய்ப்பு ஏற்படும். இப்போது இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையில் சேரும் அமைப்பும் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். சிறிது ஆரோக்கிய குறைவும் ஏற்படும். குடும்பத்தில் விட்டு கொடுக்கும் தன்மையும் பொறுமையையும் நிதானமும் தேவை. இந்த ராசிக்காரருக்கு 12ஆம் இடத்தில் சனியும் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார். இந்த 6ஆம் இடத்தில் ராகு பகவானால் எல்லாவித சந்தோஷமும் பொருள் சேர்க்கையும் சொத்து சேர்க்கையும் வாகன அபிவிருத்தியும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் எல்லாவித நன்மைகளும் அடையலாம். மேலும் திடீர் லாட்ரி மூலமும் பலவித சௌகரியத்தையும் அடையலாம். ராகு தசையில் சிலருக்கு யோகமாக இருக்கும் காலத்தில் அவர்களுக்கு எல்லாவித நன்மைகளும் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இவருக்கு ஆடி மாதத்திலிருந்து ஐப்பசி மாதம் வரை உள்ள காலகட்டத்திற்கு குரு பகவான் இந்த ராசிக்காரருக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். அப்பொழுதோ இந்த ராசிக்காரருக்கு குரு பகவான் 3, 5, 7ஆம் இடத்தினை பார்வை உள்ளது. 11ஆம் இடத்தில் உள்ள குருவினால் நல்ல ஸ்தானம், தேக ஆரோக்கியம், தனம், பூமி, வீடு, புத்திரன், ஸ்ரீஹிரண்யம், தானியம், வஸ்திரம், வாகனம் ஆகியவற்றை கொடுப்பார். மேலும் நல்ல சரீரத்தினையும் பெரும் தனத்தினை அடையவும் வாய்ப்பும் நூதன ஆபரண சேர்க்கையும் மணக்கவிலிருந்து விடுதலை அடையும் வாய்ப்பும் நல்ல புகழையும் கீர்த்தியையும் அடையும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் 3ஆம் இடத்தினை குரு பார்வைப்படுவதால் எல்லா காரியத்திலும் வெற்றியும் என்வகை போகம் அனுபவிக்கவும் நல்ல புத்திசாலிதனமும் நல்ல புத்தி கூர்மையும் புத்திரர்களுக்குள் ஒற்றுமையும் நல்ல மந்திர உபதேசம் பெறவும் சுபவார்த்தையினால் நல்ல அனுகூலமும் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. 7ஆம் இடத்தினை 9ஆம் பார்வையாக பார்க்கப்படுவதால் சிற்றின்ப விஷயங்களில் பூர்ண சுகத்தனையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண பிராப்தமும் சகல வழக்குகளில் பூர்ண வெற்றியும் உடம்பிறந்தோர் மற்றவர்களுடன் ஒற்றுமையுடனும் இருக்கவும் குரு பகவான் அருள்பாலிக்கின்றார்.
வியாபாரத்தில் பூர்ண வெற்றியும் மனைவி நீண்ட ஆயுளுடன் இருக்க குரு பகவான் அனுகிரகம் செய்ய பூர்ண வாய்ப்பு உள்ளது. போகசக்தி உண்டாகவும் கலத்திரத்தினால் பூர்ண சுகமும் அடையலாம். 11ஆம் இடத்தில் குரு இருப்பதினால் மூத்த சகோதரனால் லாபம் அடையவும், நல்ல சேவை செய்யவும், தெளிந்த அறிவு பெறவும், மனதிற்கு நிவர்த்தி அடைதலும், காரிய வெற்றி அடைவதும், லாபகாரியம் அடையவும் குரு கடாட்சம் அளிக்கின்றார். இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் வருகிற ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை எல்லாவித சௌகரியத்திலும் அடைவான் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வருகிற ஐப்பசி மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் வருகின்றார். வந்தாலும் இந்த 12ஆம் இடத்தில் சனி கிரகமும் கேது கிரகமும் 6ஆம் இடத்தில் ராகும் உள்ளது. இந்த 12ஆம் இடத்தில் சனி கிரகத்தினால் உடலில் உபாதையும், தம்பதிகளுக்குள் சில ஒற்றுமையின்மையும், 12ஆம் இடத்தில் அயன சயன சுகத்தில் சில கெடுதல்களும் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் மகா கணபதியை பூர்ணமாக வழிபட வேண்டும். சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி கிரகத்தை பூர்ணமாக வழிபட்டால் இவர்களுக்கு சில உபாதைகளிலிருந்து விடுதலைப்படலாம். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் வருகிற விகாரி ஆண்டில் சனி கிரகம், கேது கிரகம், குரு கிரகம் ஆகிய கிரகங்களுக்கு நல்லவித பிரார்த்தனை செய்து பரிகாரங்களை செய்து எல்லா வித நன்மைகளையும் சிறப்பையும் அடைய எல்லாம் வல்ல பகவானை பிரார்த்தனை செய்கின்றோம். மேலும் இந்த ராசிக்காரர்கள் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமிகி தன்னோ ருத்ர பிரச்சோதனம் சொல்லக்கூடிய சிவன் மந்திரத்தை தினந்தோறும் பாராயணம் செய்தால் எல்லாவித நன்மைகளை பெறுவாம் என்பதை எந்தவித சந்தேகமில்லை. ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்திராய தீமிகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதனம் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். மேலும் கணேச பஞ்சரத்னம் என்று சொல்லக்கூடிய மகாகணபதி ஸ்லோகத்தை தினந்தோறும் பாராயணம் செய்தல் மிகவும் முக்கியமானதாகும்.